தந்தனத்தானா தந்தனத்தானா இந்த இரண்டாவது கோட்டையிலே யார் இருப்பது என்று பார்த்து வருகிறேன். ஒரு வாரம் மட்டும் யாருன்னா போன் நம்ம கொடுப்போம் கம்பெனிகள் அதெல்லாம் கலக்கமே கிடையாது. என்ன இது? இந்த அடர்ந்த கானகத்தில் யாரும் இல்லாத நேரத்தில் இந்த உருவத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆமா, நீ ஆனா அல்லது பெண்ணா? இது ரொம்ப நாளா கம்பெனிக்கு இந்த உணவை பார்க்கும்போது தக்காளி பழம் போல தளத்தால் வீட்டுல போய் நான் தடை போன கல்யாண ஆசை உனக்கு வந்துடுச்சு. ஏங்க நீங்க யாருங்க? சப்த சாகர தீவு சுத்திரன் அவருடைய தம்பி உபச்சந்திரன் தான். உசாரையா உசாரையா நானு இது நானு இது எங்க அகாடி அங்கப்பா. என்ன அழகு, என்ன வசீகரமான முகம், இப்படிப்பட்ட பேர் அழகிய சத்தியமா இது பண்ண பார்த்ததே கிடையாது. இவன் சென்றானோ அல்லது செய்து வைத்த சிறைந்தானோ எனக்காகவே ஆண்டவன் கொடுத்து என் கண்ணீரை காத்து வந்திருக்கிறான். கல்யாணமே அவளோட பாடு கல்யாணமே நடந்த மாதிரி எனக்கு என் பேர் தான் என்ன அழகு, என்ன வசீகரமான முகம். உடைய முகத்தை பார்த்தா எனக்கு மோகத்தையும் ஊட்டுகிறது. உனது கண்களோ காதல் பெறுகிறது. உனது உருவமே எனக்கு முகத்தில் ஊட்டுகிறது. என்னை பரவசத்தில் ஆற்றுகிறது. இந்த சில்லற வீசு மெல்லிய காற்றில் சத்தியமா என்னையே நான் மறந்துட்டேன். ஒரு நாளோ திருநாள் அதி வசந்தம் வருகின்ற ஒரு நாள் வசந்தம் வருகின்ற ஒரு நாள்
திருநாள் அதில் வசந்தம் வருகின்ற ஒரு ஏய், அவனுக்கு வயசு சொல்லிட்டு வா. முடியல. ஐயோ, முடியல. என்னால முடியல மச்சான். என்னால முடியல மச்சான். உட்கார்ந்து சித்த போகல. சேர்த்து இவ்வளவு வெளியே எடுத்துட்டு வந்தே வேலை. உட்கா வந்து புத்தி வச்சுக்க. இந்த ஊரே உங்க அடிப்பான் ஊருக்காரங்க. எங்க அக்கா உன் அழகிலே மயங்கி விட்டா. ஐயோ, ஐயோ, அப்படியா? அப்புறம் முதல்ல கல்யாணம் பண்ண தேவையில்ல. தாலி பெண் கட்டுறா. வாங்க, வாங்க. சூப்பர் ஐடியாங்க. மொக்கா ஒண்ணுக்கிறாருல, மொக்கா போய் எடுக்கும் போது ஒரு நடக்கட்டும். சாரி அப்புறம் கட்டலாம். என்ன சொல்றேன்? ஐயா, எங்க அக்காவை திருமணம் செய்யறோம். செய்ய வேண்டுமெண்டா? ஒரு நிபந்தனை இருக்கு. நிமித்தமையா? இரவு 12 மணி நேரம். சரியான நேரம். சரியான அதுதான். அதுதான் என் அதுதான் சரியான ஊரே அமைதியாக உரைக்கும். அவதியான நேரம், நிசப்தமான நேரம். அந்த நேரத்திலே நேரத்திலே நீ மாலையோடு ஆ, தாலியோடு வர வேண்டும். எந்த இடத்துக்கு? எதடா? எங்க அக்கா வெள்ள மண்டபம், அழகான வெள்ள மண்டபம், அதுக்கு கீழே 2 குள்ள மண்டபம், 2 குள்ள மண்டபம், அதுக்கு கீழே எங்க அக்கா பள்ள மண்டபம். அருமையான பள்ள மண்டபம். அந்த பள்ளத்துக்கு வாங்க. எனக்கு தாண்டா மனுஷன் சாவரம். ஐயோ, திருமணம் செய்து கொள்கிறோம். அவ்வளவு நேரம் தாங்க முடியாது. இப்போ பள்ளிக்கூடத்துல இருந்து எவ்வளவு காலியா இருக்குது. செத்த நேரம் பார்க்கிற நேரம் நீங்க இருந்து ஓடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? கஷ்டமா பாத்துக்கலாம். வேணாண்டா. வெள்ள மண்டபம், வெள்ள மண்டபம், இரவு 12 மணி இல்லைன்னா போறோம். வெள்ள மண்டபம், சீக்கிரம் வாங்க. 2 வெள்ள மண்டபம், வெள்ள மண்டபம். சந்தோஷமா செய்தோடு வந்திருக்கின்றேன். எனக்கு கேட்ட மங்கையை பார்த்து விட்டு அவள் இங்குதான் இருக்கா. ஆமா, நான் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போகிறேன். இந்த வயசான இல்லையா? அழகான பெண் பார்த்து விட்டேன். அந்த பெண் இங்குதான் என்ன பார்த்து சொல்லியிருக்கிறார். ஆமா, ஆமா. நம்மளுக்கு தாலி கட்டி சண்டை தான் போடணும். எடுப்போம். எனக்கு கேட்ட மங்கை யாரு? இவள்தான் மங்கை. நான் பார்த்தபடி வந்தால் எனக்கு வர சொன்னான். நீ பார்த்த பெண்ணா? ஆமாண்டா, நான் பார்த்த பெண்ணே இவள்தான். ஐயா! எங்க அக்கா மேல யாருக்கு பாசம் அதிகம்? இருவருக்கும் பாசம் அதிகமாக இருக்கிறது. அந்த வாரம் போங்க, இல்லைன்னா நாங்க போய் கூடி வருது. ஏன்னா தகுந்த நேரத்தை சும்மா செஞ்சிருக்கோம். உனக்கே வயசு அதிகமாயிடுச்சு. கல்யாணம் பண்ணி வயசானி வரீங்களா? அழகான பெண்ணை நான் பார்க்கிறேன். உனக்கு எனக்கு கேட்ட மங்கை எனக்கு கேட்ட மங்கை தெரியுமல்ல உனக்கு. தம்பி, உனக்கு தெரியாது.
நான் எப்படி விட பலப்படுறது உனக்கு தெரியும். அதனால கும்பவே மச்சான், ரெண்டும் எங்க மாமா தான். மாமா ரெண்டு பேரும் எங்க அக்கா கல்யாணம் பண்ணி ஐயோ, வாரத்துல எத்தனை நாள்? 3 நாள் உன் வீட்டுல இருக்கட்டும், 3 நாள் உன் வீட்டுல எனக்கு இருக்கட்டும், பத்தாது. மீதி 1 நாள் நான் இட்டு போறேன். என்ன பண்ண வரைக்கும் போயா? ஐயோ உங்களை நானே சாவட்டும். வெளியே வச்சாலும் காலி போட்டு விட்டா முன்னாடி தானே செஞ்சீங்க, முன்னாடி வரவே மாட்டேங்குது. எங்கேயால மாலை போட்டேன். எங்க அக்காவை வளர்க்க வேண்டும் என்றார். ஆமா, இருவரும் அண்ணன். ஆனா உங்களுக்குள்ள ஒரு போட்டி. போட்டியில யார் வெற்றி பெறுகிறீர்களோ அவர்கள் எங்க அக்கா முதலில அண்ணன் தம்பி விளையாட்டாக சண்டை வரக்கூடாது. அண்ணனே எங்க அக்கா இருக்கிறாளே, உங்க 2 பேர்ல யாரும் ஒருத்தரை தான் மறுப்பான். அதனால முதலே வால் சண்டை. ஆள் வைத்து, ஆள் போட்டி. அது யார் வெற்றி பெறுகிறார்களோ அவருக்குத்தான் உடைய அக்காவா. அண்ணா, நான் பெற்றுள்ள வாள் வைத்து சரியான வரை வெற்றி. இதில் யார் வெற்றி பெறுகிறோ குஞ்சு ஒரு வாடை எடுத்து அனைவருக்கும் சமம். சரி தோல்வி யாரு வெற்றி யாரு சொல்லியே. அடுத்ததாக மல்யுத்தம். மல்யுத்தம் உங்கள் கரங்களினால் மார்போடு மார்போடு மோதி உன் பலத்தை கொண்டு யார் ஜெயிக்கிறார்களோ இந்த பெண்ணுக்காக நான் ஒருவர் வேண்டாம். சொல்ல வேண்டாம். எனக்கு விட்டு கொடுத்து போயிடலாம். விட்டு கொடுக்கலாம். அண்ணா, 5 வயது அண்ணன் தம்பி, 10 வயது பங்காளி, 20 வயது இந்த பெண்ணுக்காக நான் எதிரியாக போகிறேனா? முடிவாக சொல்கிறேன். இந்த பெண்ணை விட்டு செல்லு. என்ன செய்ய போகிறேன்? அப்பா உரைத்த வண்ணம் அழகாக சப்த சாகர தீப பண்ணு. உனது அங்க அசைவுகளை காட்டி ஆவதும் பெண்ணா ஓர் பெண் நினைத்தா 2 அரக்கர்களை அழைத்து வைத்தார். பெண் நினைத்தால் பண்ணலாம். உங்களால பண்ண முடியாது. பொறுப்பிட்டு விடலாம். அசுரர்களை அழித்தார்களா இல்லையா? ஒன்றுமே புரியவில்லையே. வெற்றி சென்று வந்தோம். சப்த சாகர தீவை சென்று 2
உங்கள் படைப்பிலே சந்தேகம் இருக்கின்றது. படைப்பில்லை. ஆமா, உங்கள் படைப்பில் உண்மைதான். என்ன சந்தேகம்? என்ன சந்தேகம்? அவர்கள் எப்பேற்பட்டவர்கள், என்ன என்னிடத்திலே வரத்தை பெற்றவர்கள். அப்படி போது எப்படி அவர்களை அழைத்தீர்கள்? இதெல்லாம் நடக்க சொல்ல வேண்டுமா? அக்காவின் அங்க அசைவுகளை காட்டி அந்த அசைவுகளை காட்டி அவள் மீது ஆசை பிறக்க செய்து இருவருக்கும் வாக்குவாதம் செய்து சண்டை ஏற்படுத்தி ஒருவர் தரத்தால் ஒருவரை மாறச் செய்த இருந்தாலும் எனக்கு சந்தேகமத்தான் இருக்கின்றது. நீங்கள் கூறுகின்ற வார்த்தை சிந்தையிலும் மிகையாக இருக்கின்றது. அங்காசுகளை காட்டி எங்கள் மீது நம்பிக்கை கிடையாது. கிடையாது. அவ்வளவுதான். அங்க காட்டிய இந்த அசைவினை இங்க காட்ட வேண்டும். அதனால்தான் எனக்கு சந்தேகம் இருக்கின்றன. அதனால் விபரீதம் ஏற்பட்டால் எதையும் சந்திக்கிறேன். பிரம்மதேவன் அல்லவா? சந்திக்கிறேன். அவன் தெரியும். அக்கா பேச போற மனுஷனக்கா எனக்கு சந்தேகம் தீர்ந்து விட்டது. அப்படியா? இப்படித்தான் அங்காசுகளை காட்டி சென்று வருகிறோம் அப்பா. இப்படித்தான் அங்காசுகளை காட்டி அந்த இரு அரக்கர்களை வலித்தார். சந்தேகம் தீர்ந்து விட்டது. அப்படியா? இருந்தாலும் ஏதோ எனக்கு ஒரு சபல புத்தி. என்னன்னு தெரியலையே. தம்பி என்னவா இருக்கும்? நீ இப்போ நான் பார்த்துட்டு வரேன். நீ போ. திலோதமை இங்கே வா. நான் உன் பையன் கிடையாதா? நீ ஒரு உருவாகி நான் இரு ஓரமாக தான் இருக்கிறேன். அக்கா கிட்ட பேச போனா வானப்பா. மகனிடத்திலே பேச போகின்றேன். இல்லை, நீ பேச்சிலே தடுமாற்றம் தெரிகிறது. தடுமாற்றம் கிடையாது. இல்லை, ஒன்றுமே கிடையாது. எதற்காக அந்த அங்க அசைவுகளை காட்டி விட்டோம்? எதற்காக மறக்கிறார்? அதற்காக தெரியுமா? திலோதமை இந்த உலகத்தில் உள்ள அழகையெல்லாம் ஒன்றாக திருட்டி ஒரு பொதுமையாக படைத்து இருக்கின்றேன். இருந்தாலும் அரக்கர்களை அழித்து விட்டால் மிக சந்தோஷம். இருந்தாலும் என்னால் படைக்கப்பட்டவள்ளி உன் மீது நான் ஆசைப்பட்டு விட்டேன். அப்பம் பேசுற பேச்சையா இது? அதனாலதானே ஊருக்கு கட்டு போய் சத்தியலோகத்திலே வேதங்களை கருத்திலே தாங்கி இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து தேவராசிகளும் படைக்கின்றேன், கொடுக்கின்றேன். இருந்த போதிலும் இந்த திலோதமை மீது ஆசைப்பட்டது என்ன தவறு? என்ன தவறு? அனைத்து உயிர்களும் படைக்கின்றான். உண்மைதான். ஆனால் படைத்தவனுக்குத்தான் அதை அனுபவிக்கக்கூடிய திறமை இருக்கின்றது. இல்லை, இருக்குதா? உரிமை உண்டு. உரிமை உண்டு. ஒரு விவசாயம் செய்கின்றார், அறுவடை செய்கின்றார். ஆனால் அறுவடை செய்த பிறகு அதை பார்க்க அவன் ஆசைப்பட்டது கிடையாது. அப்பா, உனக்கு ஆசையாக இருந்தா நீ படைத்தது நானும் அல்லவா? நாம் இருவரும் கொண்டு சேருவோம். புதிய இனத்தை ஆசைப்பட்டு விட்டேன். எதிர்பார்க்கலையோ அதெல்லாம் செய்யறோம். உன் மீது ஆசைப்பட்டு விட்டேன். கட்டி அழைத்தி அப்பன்னு பார்க்க மாட்டேன், சாவடிச்சிருவேன். அக்காவை எதற்காக படைத்தார்? அசுரர்களை அழிப்பதற்காக. உலகத்தில் உள்ள அழகெல்லாம் ஒன்றாக திரட்டி அதில் எல்லளவு எடுத்து அழகாக பொதுமையாக படைத்து அழகிலே மயங்கி அவளை சேர வேண்டும் என்று அவளுக்கு துணையாக என்னை படைத்திருக்கிறார். உடம்புல உயிர் உள்ளவரை இதை யாருமே தொட முடியாது. உன்னுடைய உடலிலே உயிர் இருக்கும் வரை யாரும் தொட முடியாதா? உயிரோடு இருந்தால்தான் அந்த கதை. அடே பிரம்மதேவனே,
படைத்த மகன் என்று பாராமல் என் சிரசை வெட்டி விழித்திருக்கிறார். நான் பிறந்தது ராகு காலம். ராகு காலத்திலே பிறந்த என்னாய் சிரத்தை சேதம் செய்திருக்கிறார். இன்று முதல் இந்த ராகுவின் பார்வையற்று உன் மீது சனி பார்வை படக்கெடுவது 7 நாட்டு சனியை பிடிக்க